கடை போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் கஸ்டமர் தான் யாரையுமே காணோம். இந்த குட்டி பசங்களை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வீட்டில் உள்ள அம்மா அப்பாலாம் வர வைக்கலான்னு பார்த்தா கூட வர்ற குட்டி பசங்க கடையிலே சண்டை போட்டு போயிருதுங்க. இனி வியாபாரம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் போல். நம்ம கடையில் இல்லாத பொருட்களே இல்லை. நம்ம கடையில் எல்லா வகையான பொருட்களும் இருக்குது. ஆனால் கஸ்டமர் தான் இல்லை. என்னாச்சு? சரிதானே? நம்ம கடையில் இல்லாத பொருட்களே கிடையாது. வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் நம்ம கடையில் இருக்குமா. அது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஷோபா, கட்டில், மெத்தை, அது போக கிச்சன் சைட்டு, அது மட்டும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸு, சில்வர் ஐட்டம், அது போக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கு மிக்சி, கிரைண்டரு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கடையில் இருக்குது. நம்ம கடைக்கு ஒரு தடவை உள்ளே வந்துட்டால் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்காமல் போக மாட்டீங்க. அவ்வளோ ஐட்டம் நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் கஸ்டமர் தான் யார் கஸ்டமர் சவுண்டு கேட்குது. அடடா, யாரோ கஸ்டமர் வராங்க போலையே. குட் மார்னிங் சார். உங்கள் கடையை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதான் நான் வந்திருக்கேனே. சூப்பராக இருக்குது உங்கள் கடை. நான் வெளியில் கேள்விப்பட்டதை விட இங்கே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கடையெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. எஸ் மேம். ஆமாம். இது வாரம் போடுற கடை மேடம். அதனால நம்ம இந்த மாதிரி பெருசாக நிறைய போடுவோம். நெக்ஸ்ட் வீக் வேறு ஏரியாவுக்கு போயிடுவோம். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ இந்த வாரத்துக்குள்ளேயே வாங்கிக்கிங்க. 40% ஆஃபர் வேறு இருக்குது. ஓ, இது பர்மனன்ட் கடை கிடையாதா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல போடுவீங்களா? நான் பர்மனன்ட் கடை நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, நான் எனக்கு தேவையான பொருள்லாம் போய் சுற்றி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிறைய ஆஃபரில் எல்லா பொருளும் வாங்குறேன். வாவ், எனக்கு பிடிச்ச கலரில் இந்த வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் எவ்வளோன்னு தெரியலையே. அண்ணாச்சி, இந்த வாஷிங் மிஷின் எவ்வளோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாஷிங் மிஷின். வாங்கம்மா, சொல்லுங்க. இந்த வாஷிங் மிஷின் தானே. இந்த வாஷிங் மிஷின் இப்போதைக்கு ஆஃபரில் இருக்குமா. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். வெறும் 8,000 ருபீஸ் தான். நீங்கள் வெளியில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கும் 12,000க்கு மேலே வருமா. என்ன அண்ணாச்சி சொல்கிறீங்க? 8,000 ரூபா மட்டும் தானா? நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தேன். அது 12,000 ரூபான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன். நீங்கள் என்ன 8,000 ரூபாய் சொல்கிறீங்க? 8,000 ரூபா தாம்மா உண்மையாகவே. வேணா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்களா, இதே வாஷிங் மிஷின் தான் நீங்கள் 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆனால் இது வெறும் 8,000 ருபீஸ் தான். நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே ஆஃபர் தான் மேடம். நாங்கள் டைரக்ட் டீலர் வச்சுருக்கிறதுனால டோட்டலாகவே ஆஃபர் தான். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி 2 வாஷிங் மிஷின் இருக்குதா, அது போக ஆட்டோமேட்டிக்கில் நிறைய இருக்குது. இது அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரே பிராண்டில் உள்ளது. அப்புறம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வெறும் 20,000 தான். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணால் கிட்டத்தட்ட 28,000 வரும். நம்மக்கிட்ட 20,000 தான். அது போக பெரிய பிக் சைஸ் இருக்குது. பிக் ஃபேமிலி, உங்களுடைய ஃபேமிலி பெருசு அப்படின்னா இந்த வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம். இது வெறும் 40,000 தான். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், 60,000 போட்டிருப்பாங்க. பரவாயில்ல அண்ணாச்சி, உங்ககிட்ட எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. நான் தெரியாமல் ஆன்லைன்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி என்ன பண்ணுறது மேடம், உங்களை மாதிரி எல்லாருமே ஆன்லைன்லேயே வாங்கிட்டா நம்மளை மாதிரி ரீட்டைல் கஸ்டமர்லாம் என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு. மேலே பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜு, பீரோலு, கட்டில், சோபா, அது மட்டும் இல்லை ஓவன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது மேடம். நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் இந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்காது. ஏன்னா நாங்கள் டைரக்ட் டீலர். ஓகே அண்ணாச்சி, நான் வேற என்ன பொருள் இருக்குன்னு போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். என்னோட தங்கச்சியோட பொண்ணுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து கல்யாணம் இருக்கு. அதுக்காக தேவையான பொருளை இங்கே இருக்கான்ட்டு நான் பார்த்துட்டு வரேன். நான் எதிர்பார்த்த பொருளை விட இங்கே எதிர்பார்க்காத பொருள் அதிகமாக இருக்கு போலயே. பரவாயில்லையே, இங்கே டபரா செட்லாம் இருக்கா? கல்யாணத்துக்கு தேவையான எல்லா டபரா செட்டும் இங்கே இருக்கு. இங்கேயே நம்ம வாடகை எடுத்துட்டு போயிடலாம் போலயே. ஆமாம் மேடம், பார்த்தீங்களா நம்ம கடையில் எத்தனை வகையான பிரியாணி டபரா செட் இருக்குன்னு. சின்னதுலேருந்து பெருசு மூடி வரைக்கும் இருக்குது மேடம். இதில் நீங்கள் எத்தனை வகையானது கேட்டாலும் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் மூடியோடு நாங்கள் வச்சுருக்குறோம். அதுவும் விலை ரொம்ப கம்மியாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக தர்றோம் மேடம். நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது. யாருமா அது உள்ளே வர்றது? அம்மா, யார் அது? உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு வேலை என்ன இருக்குது? யார் நீ? ஐயா, ஏன் என்னை பார்த்து ஏன் உள்ளே வரேன்னு கேட்குறீங்க? ஏன் நான் பொருள்லாம் வாங்கக்கூடாதா? நான் பொருள் தான் வாங்க வந்தேன். அம்மா, உன்னை பார்த்தா பொருள் வாங்க வந்த மாதிரி தெரியல. கடையில் சில்லறைல போயிட்டு நாளைக்கு வாமா, போமா. ஐயா, நான் பொருள் வாங்க தான் வந்திருக்கேன். சில்லறை இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஐயா. நான் என் பிள்ளைக்காக ஒரு கேரியர் கப்பு வாங்கலான்னு வந்தேன். நீங்கள் என்னன்னா இப்படி பேசுகிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அம்மா, உன்னைய பார்த்தா பொருள் வாங்க வந்திருக்க மாதிரியே தெரியல.
உன் ட்ரெஸ்ஸை பாரு. சரி சரி, நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போ. இங்க எல்லாரும் வர்ற இடம் இது. இல்ல ஐயா, என் புள்ள இங்கதான் ஒரு கேரியர் கப் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னான் ஐயா. இங்க வாங்காம நான் போயிட்டா என் புள்ள ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான் ஐயா. இந்த கேரியர் கப்பு மட்டும் சொல்லுங்க ஐயா, எவ்வளவு விலைன்னு, நான் அது மட்டும் வாங்கின்னு போயிடுறேன். நான் பார்த்தா பொருள் வாங்குற மாதிரியே தெரியலையே. சரி சரி, என்ன வேணும் சொல்லு ஒழுங்கா. கேரியர்னா என்ன கேரியர்? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கெல்லாம் எடுத்துட்டு போவங்களா சோறு, அதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கப்பு முன்னாடி கடையாண்ட போனோடனே இருக்குன்னு சொன்னா ஐயா. இங்கதான் எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க பார்த்துட்டு நான் சொல்றேன். அதோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கப்பு தான். இங்கதான் வாங்கிட்டு வர சொன்னேன் என் புள்ள. சரி சரி, அந்த டிஃபன் பாக்ஸ் தானே? அது ஸ்டீலில் உள்ளது, ரொம்ப குவாலிட்டியான டிஃபன் பாக்ஸ். அது 80 ரூபா வரும். சொல்லிட்டேன், வேணா எடு, 80 ரூபா கொடுத்துட்டு போ. ஐயா என்ன ஐயா இவ்வளோ வேலை சொல்றீங்க? எங்க ஊட்டாண்ட இருக்கிற கடையிலலாம் 20 ரூபா தான் சொல்லுவாங்களே. நீங்க இது வந்து ஸ்டீல்ல இருக்கிறதுனால ஒரு 30 ரூபா சொன்னாலும் பரவாயில்ல, அநியாயமா இப்படி 80 ரூபான்னு சொல்றீங்களே. ஏழை வயிற்றுல அடிக்கிறீங்க, இப்படி கம்மி பண்ணித்தாங்க ஐயா. பாத்தியா, உன்னோட வேலையை காமிச்சிட்ட பாத்தியா? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உனக்கெல்லாம் வியாபாரம் பண்றது இல்லைன்னு. 80 ரூபா ஸ்டீல் பொருள்னு சொல்றேன், நீ அநியாயத்துக்கு 30 ரூபா கேட்குற. இந்த மாதிரி நீங்க கேட்கறதுனால தான் நான் உங்களை மாதிரி ஆளுங்களாம் கடைக்குள்ளேயே சேர்க்கறது இல்லை. ஒழுங்கா மரியாதை சொல்லிட்டேன், இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போயிருமா. சொல்றதை கேளு ஒழுங்கா. ஐயா ஐயா இப்படி பேசாதீங்க ஐயா, கொஞ்சோண்டு விலை கம்மி பண்ணி தாங்க ஐயா. 50 ரூபாச்சு தாங்க ஐயா. இங்கிருந்து வாங்கின்னு போனீங்கன்னா என் புள்ள அழுதுகினே இருப்பா ஐயா. இங்கதான் வாங்கின்னு வர சொன்னானே. அம்மா, இது வேற பேசுற கடை இல்லம்மா, சொல்றது புரியுதா? நீனா ஒழுங்கா மரியாதையை வெளியே போறியா இல்ல? நிறுத்துங்க. என்ன நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? அவங்க வாங்க தானே வந்திருக்காங்க. என்னமா ஆச்சு? ஏன் இவரு அங்க திட்டிட்டு இருக்காரு? இல்லைங்க மேடம், என் புள்ளைக்கு கப்பு வாங்க வந்தேன்னா இவர் ரொம்ப விலை அதிகமாக சொல்கிறாரு. கம்மி பண்ணித்தாங்கன்னா எனக்கு திட்டினே இருக்கிறாரு மேடம். சார், என்ன சார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க கம்மி பண்ணி கேட்டா அது என்ன தப்பு இருக்கு? உங்களால தர முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்கே தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. மேடம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். அந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த அம்மா வாங்குற மாதிரியே தெரில. அந்த அம்மா மூஞ்ச பார்த்தா வாங்குற மாதிரியா தெரியுது. அந்த அம்மா ஃபர்ஸ்ட் போ சொல்லுங்க. அப்படியா? அப்ப நீங்க ஒரு போர்டு போட வேண்டியதானே? இங்க வந்து பணக்காரங்க மட்டும் தான் வரணும், ஏழைங்களுக்குலாம் உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்க வேண்டியதானே? அப்பனா நீங்க ஃபேஸ பார்த்து தான் உள்ள விடுங்க எல்லாரையும். மேடம் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மாவை பார்த்தா வாங்குற மாதிரியே தெரியல, நான் அதனால சொன்னேன். அப்ப பொருள் வாங்குற மாதிரினா எப்படி தெரியணும்? உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்குங்கன்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அக்கா வாங்கக்கா, நீங்க இந்த கடையிலாம் பொருள் நம்ம வாங்க தேவையில்ல. வாங்க, வேற கடையில உங்களுக்கு நான் வாங்கி தரேன். இவங்க பணக்காரங்கன்னு சொல்லிட்டு தான் உள்ள விடுவாங்க போல, வேற யாரையும் உள்ள விட மாட்டாங்க போல. நீங்க வாங்க, உங்களுக்கு நான் வேற கடையில வாங்கி தரேன். இல்லை மேடம், எனக்காக ஏன் நீங்கள் வரீங்க? இல்லக்கா, இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க வாங்க இஷ்டம் இல்ல. நான் கல்யாண ஆர்டர்லாம் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா இவங்க பண்றதுலாம் எனக்கு சரியில்லை. நான் போறேன். சரிங்கம்மா, நானும் போகிறேன், எனக்கு வேணாம். அம்மா நில்லுங்கம்மா, நில்லுங்க, சொல்றது கேளுங்க, நில்லுங்க, போகாதீங்க. அச்சோ, அவசரப்பட்டமே. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்திருக்கணும். ஏழை பணக்காரங்க பார்த்து இந்த மாதிரி பண்ணா இப்படித்தான் ஆகும் போல. ஆனா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் நம்ம வியாபாரமே பண்ண முடியாது. நான் பண்ணது பெரிய பெரிய தப்பு தான், ஒத்துக்க